ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மாடி தோட்டத்தில் இந்த செடிகளை தாக்கிற எறும்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எறும்பு தொல்லை மாடியில் எப்போவுமே இருக்கும். சம்மரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா சம்மரில் தான் எறும்புகளுக்கு இந்த உணவு சேகரிக்கிறது, தண்ணி சேகரிக்கிற வேலையெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் மாய்ஸ்டாக இருக்கிற இடத்த தேடி தான் அவங்க வருவாங்க. அது மாய்ஸ்டாக நம்ம எப்போவுமே தொட்டியில் தண்ணி ஊற்றி விடுறதுனால எப்போவுமே மண்ணும் அதுக்கு அடியில், தொட்டிக்கு அடியில் இருக்கிற இடம் எல்லாமே நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால அதன் தேடி தான் இந்த எறும்புகள் நிறையா வரும். அதே மாதிரி உணவும் கிடைக்கும். நிறைய பூச்சி தொல்லை இருக்கிற போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த எறும்புகள் நிறைய அந்த செடி மேலேயே தண்டு பகுதியிலலாம் ஏறின்னு இருக்கும். இப்போ கூட பாருங்கள், இந்த தொட்டியில் இந்த நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா இது செடியே பட்டு போயிடும். இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ இந்த தொட்டிக்கு அடியில் இருக்குது. இது மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள். சில சமயம் இந்த தொட்டியில் நம்ம இந்த ட்ரைனேஜ் ஹோல் வழியாக உள்ளே போய் அது என்ன பண்ணும், மேலே நிறைய காலனி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த மண்ணே லூஸாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த வேர் பகுதியில் ஒரு கூடே கட்டியிருக்கும். அது எறும்பு கூடே இருக்குது இந்த தொட்டியில்னு அர்த்தம். இப்போ இது எப்படி உள்ளே போகிறதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த மண் எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு மண். இது இப்படி டெய்லி அது மாதிரி உள்ளே போய் வெளியில் இது அடியில் நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி அதில் தான் உள்ளே போய் வாழும், காலனியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி தொட்டிகள் ரொம்ப இன்ஃபெஸ்ட் ஆகிடுச்சு, தொட்டிக்குள்ளெல்லாம் நிறைய எறும்பு இருக்குது, வேறு பகுதிக்கெல்லாம் கூட பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தனிமைப்படுத்துவீங்க இந்த தொட்டியை. அதுக்கப்புறமா இந்த மண்ணை கூட கொட்டி நீங்கள் ரீபாட் பண்ணிக்கலாம் அந்த செடியை. ஏன்னா உள்ளுக்குள்ளே கொட்டினீங்கன்னா தான் தெரியும் நிறைய எறும்பு இருக்கும். இப்போ இந்த எறும்பெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எறும்போட உடம்பில் ஒரு சென்ட் ஃபார்ம் ஆகும். அது ஃபீரோமோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபீரோமோன் சென்ட் அது ஃபார்ம் பண்ண அப்படி போயிட்டே இருக்கும் பாருங்கள். அது பின்னாடியே எல்லா எறும்பும் போகும். நம்மளே பார்த்துருப்போம், எல்லாம் வரிசையாக போகும். அந்த மாதிரி வரிசையாக போய் தான் அவங்க காலனி எங்கே இருக்குது, சாப்பாடு எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் ஃபீரோமோன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணி விட்டால் தான் அந்த எறும்பு காலனி டிஸ்டர்ப்ட் ஆகி பிரேக் ஆகி வேறு எங்கேயாவது போயிடும். அந்த மாதிரி பிரேக் பண்ணுற ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த எலுமிச்சம்பழம் தோலுங்க. எலுமிச்சம்பழம் வேண்டாம், எலுமிச்சம்பழம் புழிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 எலுமிச்சம்பழத்தோட தோல் இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த வினிகரும் எடுத்துக்கணும். வினிகர் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற ஒயிட் வினிகர் தான். இந்த வினிகரும் இந்த எலுமிச்சம்பழ தோலையும் எந்த அளவில் சேர்க்கலாம், எந்த அளவில் டைல்யூட் பண்ணி நம்ம செடிகளுக்கு தண்டு பகுதியில் அடித்து விடலாம், அதே மாதிரி இந்த தொட்டியில் அடியில் ட்ரெயின் ஹோல் பக்கத்தில் அடித்து விடலாம், இதெல்லாம் பாருங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடமா தேடி நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா 2 நாள்லேயே உங்களுக்கு செடி இந்த எறும்பு தொல்லை இருக்காது. ஸோ எங்கேருந்து அது உற்பத்தி ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். அந்த ட்ரெயில்ஸ் எங்கே இருக்குது, எங்கேருந்து வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அடித்து விடலாம். ஸ்ப்ரே தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நான் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் இந்த எலுமிச்சம்பழ தோல் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 4-5 எலுமிச்சம்பழ தோல் போட்டுக்கோங்க. இல்லை நிறைய தேவைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை பன்மடங்காக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வினிகர் 1 லிட்டர் தண்ணிக்குள்ள அளவு நான் சொல்கிறேன். வினிகர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் நான் இந்த மூடியில் எடுத்துக்கிறேன். 2 மூடி எடுத்துக்கிறேன். ரெண்டு மூடி வினிகர் எடுத்துருக்கேன். ஒரு 4-5 எலுமிச்சம்பழ தோல் எடுத்துருக்கேன். அதில் நம்ம 1/2 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் தண்ணிக்கு தான் இதில் பிடிக்கும். 1 லிட்டர்னால் நீங்கள் இதுக்கு 2 மடங்கு எடுத்துக்கலாம். இதை 3 நாள் மூடி வச்சுருங்க ஒரு நிழல் பாங்கான இடத்துல. அப்போ தான் இதோட
சத்துக்கள்லாம் இறங்கி நமக்கு ஒரு மருந்தாக உபயோகமாகும். எறும்பை விரட்டுற ஒரு மருந்தாக இருக்கும். ஸோ இந்த எலுமிச்சம்பழமும் வினிகரும் சேர்ந்த தண்ணியை மூடி வச்சு நம்ம ஒரு 2 நாள் வச்சிடலாம். 2 நாள் வச்ச தண்ணி தான் பாருங்கள் இங்கே நல்லா ஊறி இருக்குது. 2 நாளாக ஊறின்னு இருக்கிற தண்ணி இது. 3ஆவது நாள் நான் இன்றைக்கி ஈவினிங் தான் எடுத்திருக்கேன். இது பாருங்கள் நல்லா ஊறி எடுத்தது. 3ஆவது நாள் ஈவினிங் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்ப்ரே தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வடிகட்டிக்கிறேன். இது நல்ல வாசனையாக இருக்குது. இந்த வினிகரோட ஸ்மெல்லும் இந்த எலுமிச்சம்பழ தோலோட அசிடிட்டி ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து இந்த ஃபியூரோமோன்ஸ் அப்படிங்கிற அந்த சென்ட்டை வந்து பிரேக் பண்ணிடுறதுனால அந்த எறும்புகளுக்கு வந்து போகிற வழி தெரியாமல் எல்லாமே வேறு இடங்களுக்கு போயிடும். நம்ம அடித்த இடத்துலலாம் ஒன்று கூட வராது. ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போ இது வடிகட்டிட்டேன். இதை வந்து என்ன குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1/2 மக் இருக்கா, அதே சேம் குவான்டிட்டி தண்ணி. 1 லிட்டர் இருந்தால் 2 லிட்டர், 1 கப் இருந்தால் 2 கப்பு, அந்த மாதிரி இதை டைல்யூட் பண்ணிக்கோங்க. டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நான் இந்த பாட்டிலில் வந்து ஸ்ப்ரேயராக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஸ்ப்ரேயர்லேயும் ஊற்றி வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு ஊற்றி காமிக்கணுன்றதுனால இந்த பாட்டில் தான் எனக்கு சௌரியம். இது எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள் சின்ன சின்ன துளைகளாக நீங்கள் ஒரு கம்பியை வச்சு சூடு பண்ணி போட்டுட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்ப்ரேயர் ஆகிடும். நீங்கள் அதுக்குன்னு ஸ்ப்ரேயர் வாங்கணுங்கிறது இல்லை. எல்லாத்தையுமே இதில் ஸ்ப்ரே பண்ணலாம். சின்ன துளைங்கிறதுனால நிச்சயமாக நல்லா வடிகட்டிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் தெளிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், இது வந்து இப்போ நான் தெளித்து விடுறேன். இந்த மண்ணுக்கடியில் இந்த ட்ரெயின் ஹோல் கிட்டக்கெல்லாம் நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னா எங்கெல்லாம் இருக்கோ செக் பண்ணிவிட்டு தெளிங்க. எறும்பு இந்த மாதிரி தண்டு பகுதியிலலாம் கூட வரும். அங்கெல்லாம் கூட நீங்கள் பார்த்து தெளிக்கலாம். இங்கெல்லாம் இப்படி தெளித்து விட்ருங்க. 2 நாள் 3 நாள் தொடர்ந்து பண்ணினீங்கன்னா இது வந்து போயிடும். இப்போ மாவு பூச்சி ஆஃபிட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா செடிகளில் எறும்பு இருக்கும். அதுக்கும் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்போவும் உங்களுக்கு எறும்பு போயிடும். அதே மாதிரி உங்கள் தோட்டத்துலேயே கூட ஓரமாக நீங்கள் மண்ணெல்லாம் சேர்ந்து கிடந்ததுன்னா எறும்புகள் வரும். நீங்கள் அதையும் நல்லா செக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இடத்துல நல்லா கான்சன்ட்ரேட்டடாகவே நீங்கள் அடித்து விடலாம். இது வந்து இந்த சொல்யூஷன் வந்து செடிகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் எறும்புகள் வந்து போயிடும். இந்த தொட்டியை சுற்றிலும் அடித்து விட்டாலே போதும். அதே மாதிரி டெரஸில் அங்கே மூலையில் எங்கேருந்து வருது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடித்து விடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.